இப்போ நம்ம யாரை பற்றி பேச போனால் ஒரு தவளவாயன் இருக்கிறாங்க. ஒரு தவளவாயன் தரித்திரவாய சாத்தான் வலைதளத்தில். அது யார் தெரியுங்களா? அந்த சக்திவேல். இதுலேருந்து இந்த தவளவாயனை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, இவனை எப்படி வேணால் மாற்றி பேசுவா இந்த தவளவாயை. கண்ட சப்ஸ்கிரைபர் கேட்குற கேள்விக்கெல்லாம் இந்த தவளவாயை பதிலளிச்சிருப்பான். இந்த தவளவாயனை பொறுத்தளவுக்கு என்னென்னா, பெண்கள் சேனல் எங்கெங்கே இருக்குதோ அங்கங்கே போய் ரசிக்கிறதா இந்த தவளவாயனுக்கு கைவந்த கலை. இதுலேருந்து இவனை பற்றி என்ன புரிஞ்சுக்கன்னா, பெண் பித்தருங்கிறது நல்லாவே வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. உதாரணத்துக்கு ராபர்ட் மீனான்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த தவளவாயனை இப்போ அங்கே பார்க்க முடியாது. அவங்க விரட்டி விட்டாங்களா என்னன்னு தெரியல. அவங்கள ரசிச்சுட்டு இந்த பக்கம் வந்துருக்குறாங்க. இந்த தவளவாயனுக்கு ஒரு நாலேஜெல்லாம் கிடையாதுங்க, ஒரு நாகரிகம் கிடையாது. இல்லை நான் சொல்கிற இடத்துக்கு நீ போயிருக்கிறியா? திருப்பூரவே நீ தாண்டாதவன். நீ என்னைக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுற? நீ ஃபஸ்ட்டு உன்னை நீ திருத்திக்கோ. ஒரு சேனலில் வந்து ஒருத்தரை பற்றி தரக்குறைவாக பேசுகிறது நிறுத்திக்கோ. அப்புறம் அந்த தரைக்குறைவாக பேசினவங்களவே புகழ் பாடுறது நிறுத்திக்கோ. இந்த பொழப்புக்கு வேறு ஏதாவது தொழில் பண்ணு. ஆனால் இப்போ அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க, பரவாயில்ல, அது அவங்க இஷ்டம். அவங்க விஷயத்தில் நாம் தலையிட முடியாது. ஆனால் இந்த தவளவாயனெல்லாம் தகுதி இல்லாதவன், கமெண்ட் பண்ணுற தகுதி இல்லாத ஒரு தற்குறி. தவளவாயை இதையோட நிறுத்தினா பரவாயில்ல. இவனை நாறு டாரை கிழித்து தொங்க விட்டுருவேன். சக்திவேல், நீ வேற ஆளுகிட்ட போய் பேசு, எங்கிட்டெல்லாம் பேசாத. உன்னை பீஸாக கழட்டி போடுவேன். வேற ஆளுகிட்ட பேசு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அந்த கிழட்டு பையன் வந்து பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி அவ்வளோ ஒரு மரியாதை கொடுத்துருப்பான். நாகரீகத்தை பற்றி எங்கிட்ட பேசுகிறான். நாகரீகம் அப்படின்னா என்னென்னு எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள் மக்களே. இப்போ அவன் பேசின வார்த்தையில் எல்லாம் நாகரீகம்தான். மிரட்டல் எதுவும் இல்லை, அநாகரீகமான பேச்சு எதுவும் இல்லை, அதில் வந்து பாடி ஷேமிங் எதுவும் இல்லை, உருவக்கேலி எதுவும் இல்லை. அவன் தான் சொன்னானே உருவக்கேலி பண்ணுறாங்க அப்படின்னு. இன்னும் நிறையா ப்ரூஃப் இருக்குது. எங்கள் அம்மாவை எவ்வளோ கேவலமாக கிளவின்னு அவன் சொன்னது அப்படியே என்கிட்ட அப்படியே வீடியோ ப்ரூஃப் இருக்குது. எல்லாமே நான் டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். எதுக்கு இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்லேருந்து வருவோம். சக்திவேல் அண்ணா வந்து ஃபஸ்ட்டு எங்களை வந்து பற்றி அவன் சேனலில் பேசியிருந்தார். அது எனக்கு தெரியும், நானும் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் திரும்ப இப்போ நம்ம சேனல் வந்து கமெண்ட் பண்ணுறாரு. அவன் சேனலில் ஃபஸ்ட்டு அவர் கமெண்ட் பண்ணது நம்ம சேனலில் தான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில, அவன் சேனலில் போய் நம்மளை பற்றி பேசிகிட்டு இருந்தார். அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அப்போது நான் அவரை பற்றி ஒரு வார்த்தை நான் பேசி வீடியோ போட்டிருக்கேனான்னு உங்களுக்கே தெரியும். அது அவங்க விருப்பம்னு நாங்கள் அதோட விட்டுட்டோம். ஏன்னா அது வந்து நாகரிகம், சரிங்களா? அநாகரிகம் அப்படிங்கிறது அவர் திரும்ப என் சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எவ்வளவு கேவலமாக ஒருத்தரை பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக, எவ்வளோ கொச்சப்படுத்த முடியுமோ அவ்வளோ கொச்சப்படுத்தி பேசுகிறாங்க பாருங்க. அதுதான் அநாகரிகம், சரிங்களா? அதை வந்து அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஏன் உன் சேனலில் கமெண்ட் பண்ணும்போது நல்லா இனிச்சிச்சு, என் சேனலில் வந்து கமெண்ட் பண்ணும்போது அவ்வளோ கேவலமான வார்த்தைகள், அவ்வளோ அசிங்கமான வார்த்தைகள். அதுக்கு வந்து பெண் பித்தன் அப்படிங்கிறான், சேனல் தாவரவன் அப்படிங்கிறான். அதுக்கு நான் இப்போ விளக்கம் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. கொஞ்ச நாள் முன்னாடி அந்த வீடியோ ப்ரூஃபெல்லாம் எங்கிட்ட இருக்குது. ஆனால் இது ரொம்ப லென்த்தாக போயிருமேன்னு சொல்லிட்டு ஒரு சில எவிடன்ஸ் மட்டும் போட்டிருக்கேன், சரிங்களா? கண்டிப்பாக இருக்குது. சங்கீதா தினேஷ் அப்படிங்கிற சேனல் உங்களுக்கு தெரியும், சரிங்களா? அந்த சிஸ்டரும் நானும் சேர்ந்து தான் அவனை வந்து திட்டி வீடியோ போட்டிருந்தோம் முன்னாடி, கொஞ்ச நாள் முன்னாடி. அவனும் வந்து எங்களையும் அந்த சிஸ்டரையும் திட்டி வீடியோ போட்டிருக்கான். அந்த ப்ரூஃப் வீடியோ எங்கிட்ட இருக்குது, சரிங்களா? அவன் வந்து வச்சுருக்கானுங்கிறது எனக்கு தெரியல, நான் அப்போவே டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதில் வந்து சங்கூத்திர வயசில் சங்கீதா அப்படின்னு அந்த சிஸ்டரை வந்து அவன் சொல்லியிருப்பான். அவங்க வீட்டுக்காரை வந்து பெரிய விஜய்ன்னு நினைப்பா, அஜித்துன்னு நினைப்பான்னு அந்த மாதிரி பேசியிருப்பான். அந்த சிஸ்டரையும் பேசியிருப்பான், அவங்க வீட்டுக்காரையும் பேசியிருப்பான், அந்த அண்ணாவையும். இப்போ வந்து எப்படின்னு எனக்கு தெரில. அப்போ நானும் அந்த சிஸ்டரும் சேர்ந்து அவனை திட்டி வீடியோ போடுவோம், அவன் வந்து எங்களை திட்டி வீடியோ போட்டுருந்தான் ஒரு காலத்தில், சரிங்களா? கொஞ்ச நாள் முன்னாடி. அதுக்கப்புறம் அவங்க எப்படி பேசுனாங்க என்ன ஏதுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ வந்து அவன் சேனலில் இந்த சிஸ்டர் கமெண்ட் பண்ணுறாங்க, இந்த சிஸ்டர்ஸ் சேனலில் வந்து அவன் கமெண்ட் பண்ணுறான். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு புரியல. சக்திவேலன்னா என்னை திட்டினார் உன் சேனலில் வந்து, திரும்ப என் சேனலுக்கு வந்துட்டாருன்னு பெண் பித்தன் என்னமோ சொன்னேன். இப்போ உனக்கு பேர் என்ன? பொம்பளை பொறுக்கியா கேட்குறேன். அப்படி சங்கூதர வயசில் சங்கீதா அது இதுன்னு கழுவி ஊற்றுனியே,
அவங்க உன்னை கழுவி 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 ஊற்றுனாங்களே அதெல்லாம் மறந்துச்சா? அப்புறம் எப்படி திரும்ப போய் பேசுகிற நீ அவங்க சேனலில்? அவங்க எப்படி உன் சேனலில் வந்து பேசுகிறாங்க? அது எனக்கு புரியல. அது அவங்க பர்சனல். நான் அப்படி இவனை மாதிரி ஈனப்பிறவியாக இருந்திருந்தா இந்த சக்திவேல் அண்ணா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துருச்சு. சங்கீதா சிஸ்டர் போய் அவனுக்கு கமெண்ட் பண்ணுறதும், அவன் வந்து சங்கீதாவுக்கு கமெண்ட் பண்ணுறதும் அதெல்லாம் நடந்துருச்சு. அப்படி இவனை மாதிரி கேவலமான பிறவியாக இருந்தால் நான் அப்போவே அதை திட்டி போட்டிருப்பேன். உனக்கு இந்த பொழப்பு தேவையாடா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருப்பேன். சரிங்களா? அந்த மாதிரி எங்கள் வீட்டில் என்னை வளர்க்கல. நான் கரெக்டான முறையில் வளர்ந்தனால நான் கரெக்டாக இருக்கிறேன். அப்படி பேசணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. அது அவங்கவுங்க விருப்பம், தனிப்பட்ட விருப்பம்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஆனால் இவன் இந்த அண்ணா கமெண்ட் பண்ணுதுங்கிற ஒரு காரணத்துக்காக இவ்வளோ தூரம் பேசும்போது நம்ம அமைதியாக இருக்க முடியாதுல்ல. அதனால தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? சங்கீதா சிஸ்டர் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு உதாரணத்துக்காக நான் சொன்னேன். உங்களை தப்பானலாம் நான் சொல்ல வரல. உங்களை திட்டினது உங்களுக்கே தெரியும். நீங்கள் அவனை திட்டினது உங்களுக்கு தெரியும். ஆனால் திரும்ப இப்போ கமெண்ட் பண்ணிக்கிறீங்க. அது எப்படிங்கிறது எனக்கு தெரில. அது உங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? அதை பற்றி நான் பேசலை. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். சரிங்களா? இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லலாம். உருவக்கேலி பண்ணுறேன்னா காயத்ரி எவ்வளோ தூரம் கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் கேவலப்படுத்தி பேசுகிறான். என்னை எவ்வளோ தூரம் கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் கேவலப்படுத்தி டைட்டில் ஆகட்டும் வீடியோவில் ஆகட்டும் பேசுகிறான். எங்கள் அம்மாவை எவ்வளோ தூரம் கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் கேவலப்படுத்தி இந்த கிழட்டு நாய் பேசுகிறான். சரிங்களா? அதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, மிரட்டலாமா. இவர் மிரட்டல் விடுறாரு சக்திவேல் அண்ணாவுக்கு. பார்த்துருப்பீங்க, அதுலேயே பார்த்துருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று என்ன இருக்குது, இந்த பொம்பளை பொறுக்கி வந்து யார் யாருக்கெல்லாம் யூடியூப் தவிர்த்து மற்ற ஆப்பில் யார் யாருக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுறான் அப்படிங்கிறது என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. இவன் சொல்லியிருந்தான்ல, ராபர்ட் மீனாவை கூட இழுத்துருக்கான். ராபர்ட் மீனா சேனலில் போய் இவர் பண்ணுவாராமோ, இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல, விரட்டி விட்டாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? அது அவங்கவுங்க விருப்பம். பேசுவாங்க, பேசாமல் இருப்பாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணாமல் இருப்பாங்க. அது அவங்கவுங்க விருப்பம். அதையே நீ இழுக்கிற? நீ யார் யாருக்கு பண்ணியிருக்கிற கமெண்டு அப்படிங்கிறது எங்கிட்ட இருக்குது. அதை நான் வெளிக்கொண்டு வருவேன். ஒரே டைமில் வெளிக்கொண்டு வந்தால் சுவாரஸ்யம் இருக்காது இல்லையா? அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவன் பொம்பளை பொறுக்கியா பெண்களுக்காக கமெண்ட் பண்ணுறானா, இல்லை இந்த அண்ணா வந்து அப்படி சொல்கிறானே அவங்களான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லித்தான் வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாரு. அவரவே அவன் அப்படி சொல்லும் போது அவன் வந்து எந்த இடத்துலையும் சிஸ்டரோ தங்கச்சியோ சகோதரியோ யூஸ் பண்ணாமல் நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறான். அதை நான் பார்த்தேன். அது எங்கிட்ட இருக்குது. இப்போ நான் வந்து வெளியே கொண்டு வர மாட்டேன். தேவைப்படும் போது நான் கண்டிப்பாக கொண்டு வருவேன். சரிங்களா? இருக்குது, இல்லாமலாம் போகல. எல்லா எவிடன்ஸும் இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்ம எப்படி, நம்ம எந்த மாதிரி கேரக்டர், நம்ம எப்படி அடுத்தவங்களுக்கு மதிப்பு கொடுக்குறோம், நம்ம எப்படி உருவக்கேலி பண்ணுறோமா இல்லையா, வயசை பற்றி பேசுகிற மாதிரி. எல்லாத்துக்கும் ஒரு நாள் வயசாகும், நான் இல்லைன்னு சொல்ல. நானும் ஒரு நாள் வயசாகத்தான் போகுது எனக்கும். இந்த மாதிரி எங்கள் அம்மாவை கேவலமாக பேசிக்கிட்டு இவனை வந்து நான் வந்து உருவக்கேலி பண்ணுறேன்னு சொல்கிறானே, மனசாட்சி உறுத்தாமல் சொல்கிறானே. இவன் நேரில் மட்டும் கிடச்சானே செருப்புலேயே அடிப்பாங்க கண்டிப்பாக. இவனுக்கு வந்து போலீஸோ ஆட்களோ எல்லாம் தேவையில்லை. நேரில் மட்டும் பண்ணாரியம்மன் கோவிலுக்கு அடிக்கடி வரான்ல, ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக சிக்குவான். அந்த இடத்துல டாராக கிழிச்சு நான் தொங்க விட்றேன். நீயே நான் அந்தாண்டாவை தொங்க விட்ற. உன்னை நாங்கள் டாராக கிழிக்கிறோம். எனக்கு வந்து என்னென்னா, ஒருத்தர் வந்து கேவலப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணுங்கிறது எனக்கு எண்ணம் கிடையாது. இவன் என்னமோ 100% அக்மார்க் முத்திர குத்தனவு மாதிரி பேசுகிறான்ல, பெண்கள் விஷயத்தில் கேவலப்படுத்தி பேசுகிறான் அந்த அண்ணாவை. என்னைய உருவக்கேலியாக இருக்கட்டும், எவ்வளோ அநாகரிகமான பேச்சு பேசுகிறான். அதே மாதிரி எங்கள் அம்மாவை பேசுகிறான், காயத்ரி பேசுகிறான், இத்தனையும் பேசுகிறான். அந்த சிஸ்டரை வந்து தப்பாக பேசி போட்டு இப்போ நல்ல மாதிரி போய் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறான் அந்த சிஸ்டர் சேனலில். அதெல்லாம் வந்து அவனுக்கு தப்பு இல்லை. அதெல்லாம் வந்து அவனுக்கு கேவலமான செயலாக தெரியலை. அதே அடுத்தவங்க ஒரு செயல் பண்ணும்போது அதை குத்தி காட்டி அதை அவங்க மேலே தப்பே கிடையாது. நீ எதுக்கு பேசுகிற? இப்போ வந்து அந்த அண்ணா ஏதாவது உன்னை திட்டிட்டு வெளியில் வந்திருந்தா நீ சொல்லலாம். அவருக்கு விருப்பம் இருக்கிறவக்க அவர் கமெண்ட் பண்ணிட்டு போகிறார். இப்போ நாளைக்கே உனக்கு கமெண்ட் பண்ணாலும் நான் அதை பற்றி நான் விமர்சிக்க மாட்டேன். ஏன்னா அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நீ வந்து ஒரு ஈனப்பிறவி, என்ன சொல்கிறது, இந்த மாதிரி இவனுக்கு வந்து தயவு செஞ்சு கல்யாணம் ஆகலை, பொண்ணு கொடுக்குறதா இருந்தால் அது உங்கள் விருப்பம். நான் அதை பற்றி நான் எதுவும் பேச விரும்ப மாட்டேன். பொது கருத்துக்கள் வந்து நான் சொல்ல மாட்டேன். இவனை மாதிரி ஈனப்பிறவி இல்லை நான். விசாரித்து இவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு விசாரித்து கொடுங்க. ஃப்ராடு, இவன் பயங்கரமான ஃப்ராடு. இவன் மேலே இருக்கிற அத்தனை தப்பையும் மறைக்கிறதுக்கு முகமூடி போட்டு திரியிற ஒரு வேஷக்காரர். சரிங்களா? இவன் என்ன ஏதுன்னு விசாரித்து கொடுங்க. லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. இவனை மாதிரி ஆட்களால் கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணோட வாழ்க்கை தான் அவ்வளோதான். உங்களோட குடும்பத்தவே கேவலப்படுத்தி பேசுவான். அந்த மாதிரி அசிங்கப்படுத்தி எவ்வளோவுக்கு எவ்வளோ ஒரு பொண்ணை வந்து கேலி பண்ண முடியுமோ, கிண்டல் பண்ண முடியுமோ, அசிங்கப்படுத்தும் எல்லாம் பண்ணுவான் இவன். அதனால் வந்து
தயவு செஞ்சு இவனுக்கு வந்து யாரும் சப்போர்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி இருக்கிறவனுக்கு வந்து யாரும் பொண்ணு கொடுத்துறாதீங்க. கிழட்டு பைய அப்படியே போய் சேரட்டும். சரிங்களா? இன்னும் நிறைய ப்ரூஃப் இருக்குது. ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். சரிங்களா? யாரும் கவலைப்படாதீங்க. எனக்கு பதில் சொல்லணும். சங்கீதா சிஸ்டரையே கேவலப்படுத்தி பேசிட்டு அவங்க இன்னும் கேவலப்படுத்தி பேசுனாங்க. நானும் சேர்ந்து தான் பேசினேன். ஆனால் இப்போ வந்து அவங்க சேனலில் போய் நீ கமெண்ட் பண்ணுற, அவங்க உன் சேனலில் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து எனக்கு பதில் தெரியணும். ஓகேவா? பெண் பித்தன் யாருங்கிறதையும் நிரூபிக்கிறேன் நான் சீக்கிரமாக. கவலைப்படாத, எல்லா ப்ரூஃபும் இருக்குது. ஓகே ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இவனை பற்றி பேசுகிறதுக்கு வந்து இன்னும் நிறைய இருக்குது. பேசிக்கிட்டே போக முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து வேறு வேலையெல்லாம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று வந்து நான் சொல்லாமல் விட்டேன். அந்த அண்ணா வந்து குடும்பம் குழந்தைங்க அப்படின்னு இருக்கும்போதே அவர் வந்து இப்படி பேசுகிறானே. இவன் வந்து கல்யாணம் கூட ஆகாதவன். இவன் வந்து அப்படி வந்து மற்ற சேனலில் மற்ற ஆப்லலாம் போய் கமெண்ட் பண்ணுறானே. அதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? அதுவும் சகோதரினும் மென்ஷன் பண்ணல, சிஸ்டர் மென்ஷன் பண்ணல, உடன்பிறப்பு எதுவுமே மென்ஷன் பண்ணல, தோழின்னு கூட சொல்லலை. சும்மா கமெண்ட் எல்லா பெண்களுக்கும் பண்ணியிருக்கிறான். அந்த எவிடன்ஸ் இருக்குது. அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிறது தரமாக சொல்லுங்கள். சக்திவேலன்னா நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, நீங்களே சொல்லுங்கள். சரிங்களா? நீங்கள் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். அவனுக்கு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லுங்கள். இன்னொன்று வந்து லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன். சங்கீதா சிஸ்டர் இவன் வந்து என்ன சொல்லியிருந்தான், கலைமதி சிஸ்டர் நீங்கள் அந்த சக்திவேலுக்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நான் சொல்கிறேன், சங்கீதா சிஸ்டர் நீங்கள் வந்து இந்த கிழட்டு பையகிட்டேருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரிங்களா? கிழட்டு பையகிட்டேருந்து கொஞ்சம் விலகியே இருங்க. உங்கள் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம்.